இந்த வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி பார்த்துக்கிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஸோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸை வச்சு எப்படி அந்த லெவல்ஸை மட்டுமே நம்பி ட்ரேட் போகலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்களா. ஸோ சப்போர்ட்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன. சப்போர்ட்னால் பையர்ஸ் எல்லாம் எங்கே ஆக்டிவாக இருக்காங்களோ, எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதோ, மார்க்கெட் கீழே வந்து எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதோ அந்த இடத்த சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டேயில் மார்க்கெட்டில் வந்து இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு, 25,911. ஸோ இந்த இடத்த நம்ம ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. சரி, ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுது? இங்கே பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அதை சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அகெயின் மார்க்கெட் ஏன் கீழே வருது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸில் கீழே வருது. ரெசிஸ்டன்ஸில் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே வருது. ஸோ அன்னைக்கு டேயில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டச் ஆனே அகெயின் வந்து சப்போர்ட்டை டச் ஆகி அகெயின் மேலே போயிருக்காங்க. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்த கிராஸ் ஓவர் பண்ணியிருந்தால் அப்படியே மேலே போயிருக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து எவ்ரி 50 to 60 பாயிண்ட்ஸில் சப்போர்ட் தேடுவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை சர்ச் பண்ணி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து ஆல் ஆஃப் அ சடனாக மேலேயும் போகாது, ஆல் ஆஃப் அ சடனாக கீழேயும் வராது. மார்க்கெட் இப்போ மேலே போகுது அப்படின்னா, இப்படி இந்த இடத்த கிராஸ் பண்ணி கீழே வராமல் இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகும். மேலே போய் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே போன மார்க்கெட் அப்படியே ஃபுல்லாலாம் மேலே போக மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆனோடனே மார்க்கெட் அகெயின் வந்து இந்த லெவலில் டச் பண்ண வருவாங்க. சரி, ஓகே. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு எகெயின் எதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண வராங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லெவலை கிராஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணி இந்த லெவல் போச்சு அப்படின்னா இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகுது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் அங்கே சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்த சப்போர்ட்டாக ஆயிரும். அப்போ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் தேடும். இன்கேஸ் மார்க்கெட்டில் ஒரு சில ரேர் டைமில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் வரையும் வரும், அதாவது இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரையும் வரும். அல்லது ஒரு சில டைம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் அகெயின் மேலே போகிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் வந்து தேடுவாங்க. ஸோ மிட் பாயிண்டில் கூட சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்டை கூட மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அகெயின் வந்து இந்த இடத்த கிராஸ் ஓவர் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து புல்லிஷ் வியூவுக்கு இப்படி போகும். பேரிஷ் வியூவுக்கும் சேம் இதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிற மார்க்கெட்டு, இன்கேஸ் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் டச் ஆகிருச்சு அப்படின்னா, இங்கே ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த சப்போர்ட்டு இருந்துச்சு இல்லைங்களா, இந்த சப்போர்ட்டையும் உடச்சிட்டு மார்க்கெட் அகெயின் வந்து கீழே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வருது அப்படின்னா, அப்போ மார்க்கெட்டுக்கு வந்து இந்த இடம் மறுபடியும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். பட் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட்டில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் கீழே கிராஸ் ஓவர் பண்ணி வந்துட்டு அகெயின் மேலே போகுது அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்து மேலே போச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்டுன்னு நம்ம முடிவு பண்ணலாம். மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்க முடியாமல் கீழே வருது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டுன்னு முடிவு பண்ணலாம். ஸோ சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க. சப்போர்ட்னா பையர்ஸ் இருக்கிற இடம், ரெசிஸ்டன்ஸ்னால் செல்லர் இருக்கிற இடம். ஸோ இது நமக்கு வந்து பேசிக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு சின்ன ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிகினராக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரேடு ஒரு லாட்டில் நம்ம போகலாம்.
ஒரு லாட்டில் போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல சப்போர்ட்டில் மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் வரையும் மார்க்கெட் போகுமாங்கிற வியூ நமக்கு தெரியணும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக போகிற வரையும் பிகினராக வெயிட் பண்ணக்கூடாது. பிகினராக இருக்காங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன ஒரு ரிவர்சல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அந்த ரிவர்சலில் ட்ரேட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே வந்து ப்ரைஸ் பேஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம 1000 போடுறோம், 500 ப்ராஃபிட் வரணும், 10,000 போடுறோம், 5000 ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற ஒரு பேஸில் ட்ரேட் பண்ண வேண்டாம். பர்சன்டேஜ் வைஸில் ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 10% அல்லது 5% ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்கு பாசிபிளான வே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு சின்ன வந்து ஒரு லெவலில் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சால் ஸோ ஒரு காலில் போய் ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணி அந்த ஒரு லாட்டில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாலே போதும். ஒரு நாளைக்கு 5% அல்லது 10% இஸ் எனஃப். மார்க்கெட்டில் ஓவராலாகவே வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு ப்ரீமியமை 108 ரூபா 110 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சதுனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 மந்த்ஸுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பிகினராக இப்படி பண்ணும்போது நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரேடுக்குள்ளே போகணும். ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரேடுக்குள்ளே போகணும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு மார்க்கெட்டோட ஃப்ளோவில் போய் வெயிட் பண்ணலாம், ஃப்ளோவில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மணி லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி லெவல்ஸும் செக் பண்ணிகிட்டே எடுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னாலே மார்க்கெட்டில் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரையும் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து ஒரு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி சேம் இதே டிட்டோவை ஃபாலோ பண்ணோம்னாலே போதும். மார்க்கெட்டில் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியமை வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கிறது, 60 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் வந்து எல்லா நாளும் நடக்காது. ரேராக ஒரு சில நாள் மார்க்கெட்டில் வாலடைலிட்டி இருக்குது, மார்க்கெட் நல்லா போகுது அப்படின்னா அந்த அன்னைக்கு நம்மளால் பண்ண முடியும். மற்ற நாள்லையெல்லாம் மார்க்கெட்டில் அந்த மூமெண்ட் இருக்கும். 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்டுங்கிறது ஒரு ப்ரீமியமில் மூமெண்ட் இருக்கும். பட் அந்த ப்ரீமியமை நம்ம டிப்பில் இருந்தே கவர் பண்ண முடியாது. ஒரு ப்ரீமியம் வந்து காலையில் 120 ரூபா இருக்குது, 100 ரூபாய்க்கு தான் லாஸ்ட்டாக ப்ரைஸ் லோவாக வந்துச்சு, மறுபடியும் 150 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு கரெக்டாக அந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குற இடம் நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல போய் வாங்கிட்டு 150 ரூபா வரையும் வெயிட் பண்ணணுங்கிறதும் முடியாது. நம்மளுக்கு 140 ரூபா அந்த ப்ரீமியம் வரும்போது தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து ஓகே மேலே போகுதுன்னு தெரியும். 160 ரூபா வரும்போது அந்த இடத்துல வந்து பை பண்ணி செல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். 160 ரூபாங்கிறது அதிகபட்சம். 140 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சதுனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் ப்ராஃபிட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரேடும் சக்ஸஸாக முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ மாதத்தில் ஒரு 20 ஒர்க்கிங் டேஸில் 15 ஒர்க்கிங் டேஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சியை ஒரு 3 மந்த்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் உங்கள் கேபிட்டலை விடவே ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஸோ இதை கண்டினியூவாக பண்ணும்போதே உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ இது பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ட்ரெண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் தெரிஞ்சு ட்ரேட் போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, ட்ரெண்ட்னா என்ன? ட்ரெண்டுனா மார்க்கெட் இப்போ வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகுது, அந்த ரெசிஸ்டன்ஸையும் கிராஸ் ஆகி மேலே போகுது அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பனான இடத்துலேருந்து கீழே வந்து ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணுது, இன்னொரு சப்போர்ட்டை டச் பண்ணி கீழே போகுது அப்படின்னா அதுக்கு பேரிஷ் வியூன்னு சொல்லுவாங்க. இல்லை மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே ஒரு சின்ன இடத்துக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு 130 ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகிற வரையும் ஒரு சின்ன மூமெண்ட், சின்ன சைட்வேஸ்லேயே க்ளோஸ் ஆனாங்க. இதுக்கு பேர் சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா அதை புல்லிஷ் வியூ, கீழே வந்துச்சு அப்படின்னா பேரிஷ் வியூ, இல்லை ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதை சைட்வேஸ் ஆர் நியூட்ரல் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இன்றைக்கி புல்லிஷாக போகுதா இல்லை பேரிஷாக போகுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த லெவலில் இருக்குதுன்னு மார்க்கெட் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் அந்த லெவலில் சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எங்கே வச்சுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் எப்பயுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணாமல் ஒர்க் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் மேபி ஏதாவது வாலடைலிட்டி, ஏதாவது நியூஸ் ரிலேட்டடாக இருக்கும், இல்லை ஜியோபொலிட்டிக் நியூஸ், மார்க்கெட்டில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக ட்ரேட் நடக்கும்போது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் ஒன் சைடாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து
ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் இருக்கும். மார்க்கெட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாலே மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலையும் சடனாக மேலேயும் போகல, சடனாக மார்க்கெட் ஃபுல்லாக கீழேயும் வராது. ஒரு சின்ன லெவல்ஸை டச் பண்ணி தான் மார்க்கெட் எப்பயுமே மேலே கீழேன்னு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த லெவல்ஸை ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எப்பயுமே மேலே போகாது, ஒரேடியாக மேலேயும் போயிடாது, ஒரேடியாக கீழேயும் வராது. லெவல்ஸ்குள்ளே ஒர்க் ஆகும். அந்த லெவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி இது நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தா, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அது ரிலேட்டடான வீடியோ நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் டீப்பாகவே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ட்ரெண்ட் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மேபி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.